வணக்கம். திஸ் இஸ் மணி ஃப்ரம் bsc2nse.com. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா கார்டனிங், அதாவது நம்ம கார்டனில் செடி வளர்க்குறதுக்கும் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து மைண்ட் செட் பற்றின வீடியோ தான். ஸ்பெசிஃபிக்ஸ் எதுவும் இருக்காது ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பற்றி. பட் நம்ம திங்கிங் வந்து மோஸ்ட் லைக்லி நம்மளோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கோட அவுட்புட்டை வந்து நிறையவே பாதிக்கும். ஸோ நம்மளோட கார்டனிங்கில் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை, ஏன்னா வந்து நிறைய பணம் இன்வால்வ்டு கிடையாது. பட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பணம் இன்வால்வ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு லாஸ் வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ இதை கார்டனிங்கோட கம்பேர் பண்ணுறதுனால நம்ம எப்படி வந்து நம்மளோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் மைண்ட் செட்டை வந்து பெட்டர் ஆக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட பிடிஎஃப் புக் பற்றி நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்டாக் இன்வெஸ்டிங். இந்த புக் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த புக் ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட்லி அபவுட் இன்வெஸ்டிங். இது வந்து ஒரு 40 பேஜ் to 80 பேஜஸ் தான், மோஸ்ட்லி A4ல் 40 பேஜஸ், இந்த ஸ்மால் சைஸ் புக்கில் வந்து 80 பேஜஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ காப்பி பிடிஎஃப்ல இருக்குது. bsc2nse.comல போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட் புக் படித்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அப்புறம் அமேசானில் போய்ட்டு ஃபிசிக்கல் காப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ கம்மிங் பேக் டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கார்டனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செடி வந்து வளர்க்குறோம். சின்ன சின்ன செடி வந்து கார்டனில் வைக்கிறோம், இல்லை சீடு வந்து போடுறோம். அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரி பெரிய செடியாக வராது. சில செடி வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம அது வந்து பெருசாக நம்மளை பாதிக்கிறது இல்லை, ஏன்னா அதில் வந்து பெரிய பணம் நம்ம போட்டிருக்க மாட்டோம். மோஸ்ட்லி சாப்ளிங்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன செடிலாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும், இல்லை ரொம்ப மினிமல் பைசா தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாப்புலர் கோட் பை அ ஃபேமஸ் இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச். ஸோ அவரும் வந்து கிட்டத்தட்ட கார்டனிங்கோட தான் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது செல்லிங் யுவர் வின்னர்ஸ் அண்ட் ஹோல்டிங் யுவர் லூசர்ஸ் இஸ் லைக் கட்டிங் த ஃப்ளவர்ஸ் அண்ட் வாட்டரிங் த வீட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷனை வந்து வித்துட்டு ஒரு லாஸில் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கார்டனில் இருக்கிற நல்ல செடியெல்லாம் வெட்டிட்டு தேவையில்லாத செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. டிப்பிக்கலி நம்ம கார்டனிங்கில் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நல்ல செடியை யாரும் கட் பண்ணிவிட்டு வேண்டாத செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றவே மாட்டாங்க. கண்டிப்பாக வேண்டாத செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு நல்ல செடிக்கு மட்டும் ஊற்றுவாங்க. சில செடிக்கு வந்து வரலை அப்படின்னா அதை விட்டுருவாங்க. அந்த இடத்துல அந்த செடியை பிடுங்கிட்டு வேறு செடி வச்சுருவாங்க. பட் ஆனால் இன்வெஸ்டிங் அப்படின்றப்போ நம்ம சிமிலராக அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம், லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கிற ஸ்டாக்கில் நம்ம மோஸ்ட்லி ஃபர்தர் ஆட் பண்ண மாட்டோம். அதை எக்ஸிட் பண்ணிவிடுவோம், ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவோம், பயந்துட்டு கீழே இறங்கிடுமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி லாஸில் இருக்கிற பொசிஷனை கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி எஸ் பேங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டிராஸ்டிக்காக கீழே விழுகிற ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை ஃபர்தர் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருப்போம். விச் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. லாஸில் இருக்கிற பொசிஷனை நீங்கள் ஃபர்தர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சில சமயம் நீங்கள் எஸ்கேப் ஆகலாம், அது ஸ்டாக் ப்ரைஸ் மேலே வரலாம். பட் இந்த லாங் ரன் வந்து பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி தட் இஸ் அ ஃபெயில்டு அப்ரோச். அதாவது ஒரு பொசிஷன் லாஸில் இருக்கிறப்போ ஃபர்தர் அக்யூமுலேட் பண்ணுறது இஸ் அ ரிஸ்கி சினாரியோ. ரேதர் வந்து ப்ராஃபிட்டபுளாக எந்த ஹோல்டிங் போயிட்டுருக்கோ அதில் ஃபர்தர் ஆட் பண்ணுறது தான் வந்து டிப்பிக்கலி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இந்த கோட்டோட மீனிங். ஸோ பாயிண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங்கில் டிப்பிக்கலி பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ரிஸ்க்கை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இண்டெக்ஸ் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மெஜாரிட்டி வந்து இண்டெக்ஸ் இடிஎஃபாக வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் இடிஎஃப்ன்றது சிங்கிள் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இறங்குறப்ப இறங்குமே ஒழிய ஃபுல்லாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எஸ் பேங்க் மாதிரி 500 ரூபாயிலேருந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. இண்டெக்ஸ் இடிஎஃப் அந்த மாதிரி கிராஷ் ஆகக்கூடாது, அன்லெஸ் ஒரு வேர்ல்டு வார் 3 சினாரியோ அந்த மாதிரி இருந்தாலே ஒளி தான். அப்படி அந்தளவுக்கு இண்டெக்ஸ் விழுகுதுன்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே விழுந்துடும். ஸோ இண்டெக்ஸ் இடிஎஃப்ஸ் ஆர் ப்ராபப்ளி சேஃபர். அண்ட் தென் நீங்கள் அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவில் சூஸ் பண்ணுறப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணாலும் இண்டெக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது இண்டெக்ஸ்னால் பாப்புலர் இண்டெக்ஸ், நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்.
ஸோ இந்த 3 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 150 கம்பெனி இருக்குது. அந்த அதில் எது உங்களுக்கு நல்ல கம்பெனின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுலேருந்து பிக் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி எக்ஸ்போஜர் வந்து நான் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ், அதாவது இந்த பெனி கேப்பு இல்லை ரொம்ப சின்ன மிட் கேப்பு, இந்த பெரிய இண்டெக்ஸ் ப்ராப்பரான இண்டெக்ஸ் எல்லாம் பார்ட் ஆஃப் த இண்டெக்ஸாக இல்லாமல் அதுக்கு வெளியே இருக்கிற கம்பெனி வந்து ரொம்ப கம்மி எக்ஸ்போஜர் எடுத்துக்கோங்க. பல்க் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். பல்கான பணம் எடுத்து போடாதீங்க. பல்க் என்ட்ரி பண்ணால் இண்டெக்ஸ் இடிஎஃப்ல மட்டும் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கில் பல்க் என்ட்ரி பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கில் மந்த் ஆன் மந்த் சின்ன சின்ன அமௌண்ட் போடுங்க. ஸோ அப்போ வந்து ஈவென்ச்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் ஆட் பண்ணுறதை நிப்பாட்டிக்கலாம். ஈவென்ச்சுவலி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அது வந்து ஒரு கார்டனில் வச்ச செடி வரலை அந்த மாதிரி ஒரு செடியாக நினச்சி நீங்கள் எக்ஸிட் பண்ணணுன்னாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டினியூ டு இன்வெஸ்ட் இன் எந்த கம்பெனிலாம் நீங்கள் சூஸ் பண்ணது நல்லா போயிட்டுருக்கோ அதில் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ட்ரேடிங்கிறது 50% வந்து நம்மளுக்கு லாஸ் வர சான்ஸ் எல்லா ட்ரேட்லேயும் உண்டு. ஸோ ட்ரேடிங்கிறது வெரி காம்ப்ளிகேட்டட். இன்வெஸ்டிங் மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் டிப்பிக்கலி வந்து ட்ரேடராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹவ் டு ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வேர் நம்மளுக்கு வந்து என்ட்ரிக்கான ஸ்க்ரீனிங் வந்து நம்ம நல்லா பார்க்கணும். எக்ஸிக்யூஷன் வந்து பயப்படாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியணும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஒரு 10 ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நம்ம அட் த எண்ட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் நம்மளுக்கு வந்து நெட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். விச் மீன்ஸ் வந்து 10 ட்ரேடில் உங்களுக்கு 6 லாஸ் ஆகலாம், 4 நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நெட் டு நெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி 10ல் 6 வின் பண்ணலாம், 6 ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், 4 லாஸாக இருக்கலாம். நெட்டாக வந்து லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிவ்யூ பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஈச் 10 ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு நெட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும், மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னும் பார்க்கணும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடில் மேக்ஸ் லாஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ சில கைண்ட் ஆஃப் ட்ரேட்ஸில் உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் சினாரியோ இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆர் லிமிட்டடாக ஆக்க ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டடாக ஆக்கிட்டு அது மேக்ஸ் லாஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸ் லாஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டில் அந்த ட்ரேடை என்டர் பண்ணணும் அப்படின்னு தோணுதா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸ் லாஸ் வர்றதுக்கான சான்ஸ் எவ்வளோ, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து யோசிக்கணும். அதே மாதிரி மேக்ஸ் லாஸை எப்படி குறைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ட்ரேடு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் ரிஸ்க்கை வந்து நீங்கள் குறைக்க முடியும். ட்ரேடு என்டர் பண்ணினதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போனதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆர் ரொம்ப மினிமலாக தான் குறைக்க முடியும். ட்ரேடு என்டர் பண்ணுறப்பே நீங்கள் குறைச்சாதான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் குறைக்க முடியும். அண்ட் டிஃபென்சிவ் பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரேடு என்டர் பண்ணுறப்பே போடுறது இஸ் மோஸ்ட் லைக்லி பெட்டர். மார்க்கெட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க ஒரு பொசிஷனை, என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அகேன்ஸ்ட் 1%, 2% மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆர் லாஸை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் டிப்பிக்கலாக யோசிக்க வேண்டியது. ரிஸ்க் மினிமைசேஷன் யோசிச்சுக்கோங்க, லாஸை முடிஞ்ச அளவுக்கு எப்படி மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டேக் இன் டு மைண்ட். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி வந்து கார்டனில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செடி வளரலை அப்படின்னா அதில் நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்டர் போட்டுகிட்டே இருக்க மாட்டோமோ, அதே மாதிரி ஒரு லாஸ் மேக்கிங் பொசிஷனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக விடுறது நல்லது, அதை ரிவ்யூ பண்ணுறது நல்லது. ரொம்ப ரேர் கேசஸில் நீங்கள் கண்டினியூ டு ஹோல்ட் பண்ணலாம். பட் ஹோல்ட் பண்ணுறப்பையும் அதில் மேக்ஸ் லாஸ் எவ்வளோ அப்படின்றத புரிஞ்சுட்டு ஹோல்ட் பண்ணுறது நல்லது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பிஃபோர் ஐ க்ளோஸ் த வீடியோ அகெயின், இந்த புக் வந்து யூ கேன் ஆர்டர் from bse2nse.com, free PDF format of the book. Subscribe to our channel, stay in touch. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை இங்கே மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.